சந்திரனின் எதிர்காலம்தான் என்ன? சந்திரன் நிலையானதல்ல. இன்றிரவு நாம் பார்க்கும் இந்த அமைதியான சந்திரன் எப்போதும் இப்படியே இருக்கும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் சந்திரன் மெதுவாக மாறிக்கொண்டே இருக்கிறது. சந்திரன் பூமியிலிருந்து விலகுகிறது. நவீன அறிவியல் அளவீடுகளின்படி சந்திரன் பூமியிலிருந்து ஆண்டுக்கு சுமார் 3.8 சென்டிமீட்டர் விலகி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் பூமி மற்றும் சந்திரன் இடையிலான கடல் அலைகள் மற்றும் ஈர்ப்பு விசை. இதன் விளைவாக பூமியின் சுழற்சியும் மிகச் சிறிதளவு மெதுவாகிறது. இந்த மாற்றம் தொடர்ந்தால் தொலைவான எதிர்காலத்தில் முழு சூரிய கிரகணங்கள் நிகழ்வது நிறுத்தப்படலாம். சுமார் 600 மில்லியன் ஆண்டுகள் கழித்து சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்க முடியாமல் நாம் காண்பது வளைய சூரிய கிரகணங்கள் மட்டுமே ஆகலாம். இன்றைய விண்வெளி ஆய்வுகள் சந்திரனை மனிதர்கள் எதிர்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தளமாக ஆராய்கின்றன. சந்திர துருவ பகுதிகளில் இருக்கும் பனிக்கட்டிகள் நீராக பயன்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் இவை அனைத்தும் இன்னும் ஆராய்ச்சி மற்றும் திட்டநிலை மட்டுமே. மிகவும் தொலைவான எதிர்காலத்தில பூமி சந்திரன் அமைப்பு மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கலாம். சுமார் 5 பில்லியன் ஆண்டுகள் கழித்து சூரியன் ரெட் ஜாயண்டாக மாறும்போது பூமியும் சந்திரனும் எப்படி பாதிக்கப்படும் என்பதை இப்போது உறுதியாக கூற முடியாது. சந்திரன் வெறும் ஒரு துணைக்கோள் அல்ல. அது காலத்தின் ஓட்டத்தில் பூமியுடன் பயணித்து அதன் வரலாற்றை மௌனமாக கண்ட ஒரு விண்வெளி சாட்சி. ஆச்சரியம்தானே? இன்னும் பல விண்வெளி தகவல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.